ஆஃப் SEO சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற இந்த டாபிக்ல SEO அப்படிங்கிறது சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். கூகுளில் நம்மளுடைய வெப்சைட்டை எப்படி டாப் சர்ச்ல கொண்டு வர்றது அப்படிங்கிறதா இந்த SEO அப்படிங்கிற இந்த ப்ராசஸ்ல நம்ம பண்ணுவோம். இதில் SEO அப்படின்னா என்ன அப்படின்னா, இட்ஸ் அ ப்ராசஸ் ஆஃப் இம்ப்ரூவிங் குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி ஆஃப் வெப்சைட் டிராஃபிக் ஃப்ரம் சர்ச் இன்ஜின். ஸோ ஒரு வெப்சைட்டுடைய குவாலிட்டியும் அதனுடைய லீட்ஸ், கரெக்டான கஸ்டமர்ஸை நம்ம வெப்சைட்டுக்குள்ள கொண்டு வர இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் SEO அப்படின்னு சொல்றோம். இது எங்க நம்ம கொண்டு வர போறோம் அப்படின்னா, கூகுள் சொல்லக்கூடிய சர்ச் இன்ஜின், பிங் சர்ச் இன்ஜின், இந்த மாதிரி சர்ச் இன்ஜின்ல நம்ம வெப்சைட்டை டாப் சர்ச்ல கொண்டு வந்து அது மூலமா குவாலிட்டியான கஸ்டமர்ஸை நம்மளுடைய வெப்சைட்டுக்குள்ள கொண்டு வந்து லீட்ஸை கன்வெர்ட் பண்றதா SEO அப்படிங்கிற ப்ராசஸ். இந்த SEOல பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆப்ஷன்ஸ் அண்ட் டூல்ஸ் இருக்கு. நம்ம வெப்சைட்டை குவாலிட்டி பண்றதுக்கும் வெப்சைட்டை டாப் சர்ச்ல கொண்டு வரதுக்கும் யாரெல்லாம் SEO லேர்ன் பண்ணலாம் அப்படின்னா, SME பிஸ்னஸ் சொல்லுவாங்க, ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் பண்றவங்க, அப்படி இல்லைன்னா லார்ஜ் ஸ்கேல் பிஸ்னஸ் பண்றவங்க. என்ன டைப் ஆஃப் பிஸ்னஸ் நீங்க பண்ணீங்க அப்படின்னாலும் பேசிக்கா நீங்க பண்ண வேண்டியது SEO அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் வந்து பண்ணணும். இந்த SEOல பாத்தீங்க அப்படின்னா, நம்ம கூகுள் ஆர் எனி அதர் டூல்ஸ்க்கு நம்ம எந்த ஒரு பேமெண்ட்டும் இல்லாம ஆர்கானிக்கா நீங்க உங்க வெப்சைட்டை வந்து கூகுள் சர்ச்ல டாப்ல கொண்டு வர வைக்க முடியும். அந்த மாதிரி டாப்ல கொண்டு வர வைக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, இட்ஸ் அ லாங் டைம் ப்ராசஸ். ஓகேவா? இது வந்து கூகுள் சர்ச்ல டாப்ல வந்துருச்சு அப்படின்னா இட்ஸ் ஸ்டேபிளா இருக்கும். உங்களுக்கு பிசினஸ் வந்து ரெகுலரா வந்துட்டே இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி நம்ம கூகுள் சர்ச்ல எப்படி டாப் சர்ச்ல கொண்டு வர்றது அப்படிங்கிறத இந்த SEO அப்படிங்கிற ப்ராசஸ்ல பண்ணுவோம். இந்த SEOல பாத்தீங்க அப்படின்னா, நம்ம கொண்டு வர லீட்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அது குவாலிட்டியா இருக்கணும். ஒரு யூசர் அவருக்கான தேவையை கூகுள் சர்ச்ல போயிட்டு சர்ச் பண்ணுவார். ஃபார் எக்ஸாம்பிள், அவருக்கு ப்ராடக்ட்ஸ் நீடா இருக்கலாம், இல்ல வந்து ஏதாவது சர்வீசஸ் வேணும் அப்படின்னு சொல்லி அவர் சர்ச் பண்ணலாம், இல்ல வந்து ஜென்ரலா ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்காக அவர் கூகுள் சர்ச்ல போயிட்டு சர்ச் பண்ணலாம். நம்ம எல்லாமே இந்த டே டு டே லைஃப்ல லாட் ஆஃப் டெக்னாலஜிஸ் இம்ப்ரூவ் ஆக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அதிகபட்சமா எந்த ஒரு நீட்னாலும் கூகுள்ல தான் போயிட்டு சர்ச் பண்றோம். இந்த மாதிரி கூகுள்ல சர்ச் பண்ணும்போது எந்த சர்ச் ரிசல்ட்ஸ் கூகுள் கொடுக்குதோ, டாப் ரிசல்ட்ல வருதோ, அந்த வெப்சைட்டுக்குள்ளதான் கிளிக் பண்ணி அதிக யூசர்ஸ் வந்து விசிட் பண்றாங்க. அந்த மாதிரி நம்மளுடைய பிசினஸையும் கூகுள் சர்ச்ல டாப்ல கொண்டு வரணும் அப்படின்னா இந்த SEO சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து உங்க பிசினஸ்க்கு நீங்க பண்ணணும். இதை வந்து எப்படி ப்ராப்பரா எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு, இதுக்கு எந்த மாதிரியான டூல்ஸ் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு, இந்த SEOவை எப்படி நம்ம வந்து ப்ராப்பரா கொண்டு நம்ம வெப்சைட்ல இம்ப்ளிமெண்ட் பண்றது. நான் ஒரு ஸ்மால் பிசினஸ் பண்றேன், எனக்கு எப்படி இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், இல்லை நான் வந்து ஒரு ஜாப் சீக்கரா நான் இந்த SEO கோர்ஸ் அப்படிங்கிறத நான் படித்தேன் அப்படின்னா என்னால் ஒரு நல்ல ஒரு ஜாப்க்கு போக முடியுமா, அதில் க்ரோத் இருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் இந்த SEO இதெல்லாம் படிக்கலாம். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த SEO அப்படிங்கிற ப்ராசஸில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. நாங்கள் வந்து கிங் ஆஃப் SEO அப்படிங்கிற கம்பெனி, kingofseo.tools.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட் டூல்ஸ் வெப்சைட்டையும் டெவலப் பண்ணி யூசர்ஸ்க்கு இன்டர்நெட்ல 100% ஃப்ரீயாகவே நம்ம வந்து அந்த டூல்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். நீங்கள் கூகுளில் போயிட்டு சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா kingofseo.tools.com அப்படிங்கிற வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா ஒரு 50+ டூல்ஸ் SEO டூல்ஸ் இருக்கு. இந்த டூல்ஸ்ல போயிட்டு நீங்க உங்களுடைய வெப்சைட்டை கொடுத்து சர்ச் இன்ஜின் ஃப்ரெண்ட்லியா உங்க வெப்சைட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஆப்டிமைஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய வெப்சைட்டுக்கு குவாலிட்டியான லீட்ஸ் எடுத்து உங்க பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா இன்டர்நெட்ல வந்து ரன் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம பண்றது எந்த ஒரு டூலுக்கும் பே பண்ணாம ஆர்கானிக்கா பண்ற ப்ராசஸ் தான் பார்த்தீங்கன்னா SEO அப்படிங்கிற ப்ராசஸ். இந்த SEO அப்படிங்கிறது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களே ஒரு கூகுள்ல போயிட்டு சர்ச் பண்றீங்க, ஏதாவது உங்களுக்கு ஒரு நீட் இருக்கு, நீங்களே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் படிக்க போறீங்க. அப்படின்னா கூகுள்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா சர்ச் பண்ணுவீங்க. அப்போ வந்து நீங்க போயிட்டு கூகுள்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இப்படி சர்ச் பண்றீங்க. இப்படி சர்ச் பண்ணா கூகுள் வந்து டாப் ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணும். இந்த மாதிரி எந்த வெப்சைட் உங்களுக்கு லிஸ்ட்ல வருதோ அந்த வெப்சைட்டை தான் நீங்க வந்து கிளிக் பண்ணுவீங்க. இது வந்து பாத்தீங்கன்னா SEO அப்படிங்கிற ப்ராசஸ் மூலமா இது நடக்கும். எந்த ஒரு சர்ச்சுமே டேரக்டா என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா, இந்த சர்ச் டைம் அவங்களுக்கு தேவையான சர்வீஸை போயிட்டு கூகுள்ல சர்ச் பண்ணி வர வெப்சைட்டோட லிங்கை கிளிக் பண்ணி உள்ள வர்றது SEO அப்படிங்கிற ப்ராசஸ். இது வந்து பாத்தீங்கன்னா SEO.
ஸோ இதில் டைரக்ட் சர்ச்னு சொல்லுவாங்க. டைரக்ட் சர்ச் அப்படின்னா ஆல்ரெடி ஒரு கம்பெனி பிராண்ட் நேம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் kingofseo.in அப்படிங்கிற வெப்சைட் உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் உங்களுக்கு தெரியும், மைண்ட்ல இருக்கு அப்படின்னா நீங்க பண்ணுவீங்க, கூகுள் சர்ச்ல போயிட்டு டேரக்டா kingofseo.in அப்படின்னு டைப் பண்ணுவீங்க. இது வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் சர்ச். ஸோ எஸ்இஓ பொறுத்த வரைக்கும் இன்டைரக்ட் சர்ச், எந்த ஒரு கம்பெனி நேமையும் டேரக்டா டைப் பண்ணாம ஸோ உங்களுக்கு தேவையான சர்வீஸுடைய டேர்ம்ஸ், இப்போ எனக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் வேணும் அப்படின்னா நான் போயிட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணலாம். இப்போ நான் ஒரு லேப்டாப் வாங்க போறேன் அப்படின்னு போனால் இப்போ கூகுளில் போயிட்டு பை லேப்டாப் அப்படின்னு தான் நம்ம சர்ச் பண்ணுவோம். டேரக்டா அமேசான், ஃபிளிப்கார்ட் போக மாட்டோம். அந்த மாதிரி நீங்க சர்ச் பண்ணி வந்தீங்கன்னா அது எல்லாமே டைரக்ட் சர்ச். ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட் நேம், சர்வீஸ் ரிலேட்டட் சர்ச் கீவேர்ட்ஸை கொடுத்து நீங்க வெப்சைட்ல கூகுள்ல சர்ச் பண்ணி உள்ள வந்து வெப்சைட்டை கிளிக் பண்றீங்க, அதெல்லாம் அப்படி வந்தீங்க அப்படின்னா அதுக்கு பேரு பாத்தீங்க அப்படின்னா ஸோ எஸ்இஓ அப்படிங்கிற ப்ராசஸ். ஸோ இதுலயே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெய்டு சர்ச் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ பிபிசி அப்படின்னு சொல்லுவாங்க, பேப்பர் கிளிக் பெய்டு சர்ச். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ்க்கு நம்ம வந்து கூகுளுக்கு இல்லை அதர் டூல்ஸ்க்கு நம்ம வந்து பே பண்ணாதான் இந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது பண்ண முடியும். ஆர்கானிக்ல ஸோ இந்த மாதிரி ஒரு யூசருக்கு தேவையான சர்ச் டேர்ம்ஸை அவங்க சர்ச் பண்ணும்போது கூகுள் சர்ச்ல நம்ம டாப்ல கொண்டு வந்து நம்மளுடைய பிஸ்னஸை க்ரோ பண்ற ஒரு ப்ராசஸ் தான் எஸ்இஓ அப்படிங்கிற ப்ராசஸ். ஸோ எந்த ஒரு பிஸ்னஸ் ஓனர்ஸா இருந்தாலும் சரி, நீங்க எஸ்இஓ அப்படிங்கிறது இது வரைக்கும் உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கலாம், இல்ல வந்து தெரிஞ்சு நீங்க பண்ணாம இருந்திருக்கலாம். பட் ஒரு பிஸ்னஸ் ஃபெயிலியர் ஆகுதுன்னா அதுக்கான ஒரே ரீசன் அவங்க வந்து எஸ்இஓ அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் வந்து பண்ணாம இருந்திருப்பாங்க. ஸோ இதை நீங்க உங்க பிசினஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ எவ்வளோ பெரிய பிசினஸா இருந்தாலும் சரி, இல்லை ஸ்மால் பிசினஸா இருந்தாலும் சரி, உங்களுடைய பிசினஸ் வந்து க்ரோ ஆகும். ஸோ இதை வந்து நீங்க உங்க பிசினஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஒன்ஸ் நீங்க இதை ட்ரை பண்ணி இதுக்கான ரிசல்ட்டை நீங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா ஸோ இதை வந்து நீங்க ஸ்டாப் பண்ணவே மாட்டீங்க. உங்க பிசினஸும் ஸ்டாப் ஆகாது, உங்க பிசினஸும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா அடுத்தடுத்த நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு உங்க பிசினஸும் க்ரோ ஆகிட்டே இருக்கும்.